ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கொரோனா வைரஸ் மியூட்டேஷன். கண்டுபிடிச்ச வேக்சின் ஒர்க் ஆகுமா, நம்மள இந்த வைரஸ் கிட்ட இருந்து மட்டும் இல்லை பொதுவாகவே இம்யூன் சிஸ்டமை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வைரஸ் மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு வைரஸ் தான் சர்வைவ் ஆக தன்னோட ஜெனடிக் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வைரஸ் மியூட்டேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, விவசாயிங்க பூச்சிக்கொல்லி மருந்தை முதல் தடவை பயன்படுத்துறப்போ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரிப்பீட்டடா அவங்க யூஸ் பண்றப்போ அது முன்னாடி மாதிரி எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் அந்த பூச்சி தான் வாழ்றதுக்கு தன்னோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கிறது. இதே தான் இப்ப கொரோனாலே நடந்துட்டு இருக்கு. இப்ப வர உலகம் முழுக்க 3 நியூ கொரோனா ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு ஆல்ரெடி பரவன கொரோனா, அதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம். செகண்ட், யூகேல ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. இது வீரியம் மிக்கதா அப்படின்னு கேட்டா, ஸ்ப்ரெடிங் கவுண்ட் முதல்ல இருந்ததை விட அதிகம் ஆயிருக்கு. பட் டெத் ரேட் பொறுத்தவரை அதிக எண்ணிக்கை இல்லை. தேர்ட், சவுத் ஆப்பிரிக்கால ஸ்ப்ரெட் ஆகுறது. இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை விட கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இது பாடியில வைரஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி டெத் வரை கொண்டு போயிருது. இது இப்ப சவுத் ஆப்பிரிக்கால மட்டும் இல்ல, யூகேலையும் பரவிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியால என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை மியூட்டேட்டட் வைரஸ் கண்டுபிடிக்கப்படல. யூகே அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த பேசஞ்சர்ஸை கண்காணிச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதுல ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, எந்த ஒரு வைரஸும் மனித உடம்புக்குள்ள வரும்போது அதற்கான எதிர்ப்பு சக்தியை வைரஸ் வந்த முதல் நாள்ல இருந்து 20வது நாள்ல உடம்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிக்கிறது. இந்த எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து 8 மாதங்கள் வரை உடம்புக்குள்ளதான் இருக்கும். சோ ஏற்கனவே வைரஸால அஃபெக்ட் ஆனவங்க திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சோ பயப்பட தேவையில்லை. இப்போ செகண்ட் டாபிக், வேக்சினுக்கு வரலாம். இந்த வேக்சின் பழைய கொரோனாக்கு எதிராக போராடும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் யூகேல மக்கள் கிட்ட போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வேக்சின் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுற வைரஸ் கிட்ட இருந்து பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேக்சின் உடம்புக்குள்ள ஆன்டிபாடிஸோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் ஓரளவு வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, நாளைக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எது வந்தாலும் எதிர்த்து போராட முடியும். ஃபர்ஸ்ட், இம்யூன் சிஸ்டம் தான் என்னன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல ஏதாவது ஃபாரின் சப்ஸ்டன்சஸ், அதாவது உடம்புக்கு பழக்கம் இல்லாத புது உயிர் உள்ள வந்தா அதை எதிர்த்து போராடி டோட்டல் பாடியை எப்பவும் ஹெல்தியா வச்சுக்கிறது தான் இந்த இம்யூன் சிஸ்டம். எதிர்த்து போராட அதுக்கு சோல்ஜர்ஸ் வேணும்ல, அந்த சோல்ஜர்ஸ் தான் ஆன்டிபாடி. ஆன்டிபாடி மட்டும் இல்ல, ஒயிட் பிளட் செல்ஸ், தைமஸ், போன் மேரோ, இப்படி இம்யூன் சிஸ்டத்தோட பார்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். இந்த இம்யூன் சிஸ்டம் டோட்டலா 3 டைப்ஸா இருக்கு: இன்னேட், பாசிவ், அடாப்டிவ். ஃபர்ஸ்ட், இன்னேட். இன்னேட் அப்படின்றது நேச்சுரல் இம்யூனிட்டி, நம்ம பிறக்கும் போதே இருக்கும். செகண்ட், பாசிவ். இது பிரஸ்ட் ஃபீட் பண்றது மூலமா அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டிசீசஸோட ஆன்டிபாடிஸ் பேபிக்கும் போகும். இதுக்கு தான் பிரஸ்ட் ஃபீட் ரொம்ப பேபிக்கு முக்கியம்னு சொல்றாங்க. தேர்ட், அடாப்டிவ். இது நமக்கு போடுற வேக்சின் எதிர்கொள்ற நோய்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரலாவே நம்ம எல்லாருக்கும் இம்யூன் சிஸ்டம் நல்லா தான் இருக்கும். இங்க நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு தான் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்துதா அல்லது பலவீனப்படுத்துதான்னு தீர்மானிக்குது. இப்போ இம்யூனிட்டியை வீக் பண்றது என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, நிறைவான தூக்கம் இல்லாம இருக்குது. நம்பர் 2, போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது. நம்பர் 3, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்பர் 4, ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸை ஏன் எல்லாரும் அன்ஹெல்தின்னு சொல்றாங்க? நம்ம சாப்பிட்ற கேண்டீஸ், பீட்சா, பர்கர், சாஃப்ட் ட்ரிங்க், ரோட் சைட் ஃபுட்ஸான காளான், பானிபூரி, சிக்கன், இந்த மாதிரியான ஃபுட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது அதிகப்படியான சுகர், ஃபேட், சோடியம், அதாவது உப்பு. ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்க அதிகப்படியான சுகர் கண்டென்ட் நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கிற இன்சுலின் சுரப்பியை மட்டுப்படுத்தி ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துது. இதனால்தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஈஸியா டைப் 2 டயபிட்டிஸ் வருது. ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்க ஃபேட் அதிகப்படியான ஒபிசிட்டிக்கு காரணமா இருக்கு. இதுல இருக்க உப்பு கிட்னியை பாதிக்குது. டேஸ்டுக்காக அவங்க சேர்க்கிற அஜினமோட்டோ நம்ம மூளையையும் நரம்பு செல்களையும் பாதிக்குது. நமக்கு ஜங்க் ஃபுட்ஸ் பிடிக்க அதிகப்படியான காரணம் அதுல இருக்க ஸ்பைசஸ். இந்த ஸ்பைசஸ் நம்ம உடம்புல இருக்க pH லெவலை கம்மி பண்ணுது. ஹியூமன் பாடியோட நார்மல் pH லெவல் 7.4, அதாவது நியூட்ரலா இருக்கும். 7க்கு கீழே போனா அசிடிக், மேல போனா ஆல்கலைன். இது நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். அதிக காரத்தன்மையுடைய உணவுகளை நம்ம எடுக்கிறப்போ நம்ம உடம்போட pH லெவல் கம்மியாகுது. அதனாலதான் சில பேருக்கு நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க.
எப்போ இந்த pH லெவல் 6.9க்கு கீழே போகுதோ அப்போ கோமா வரை கொண்டு போயிடும். இதுக்கு தான் டாக்டர்ஸ் எல்லாரும் நிறைய தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஏன்னா தண்ணியோட pH லெவல் 14, அதாவது அதிகப்படியான அல்கலைனை கொண்டது. பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே எடுத்து சொல்றதுக்கு காரணம் இதெல்லாமே அல்கலைன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட் சாப்பிடவே வேண்டான்னு சொல்லலைங்க. வாரத்துல ஒரு நாள், மாசத்துக்கு 4 நாள் சாப்பிட்டுக்கலாம். அளவுக்கு அதிகமா எடுக்க வேணாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. இப்போ இம்யூன் சிஸ்டத்தை ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடுறதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, புரோட்டீன். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர தினந்தோறும் எடுக்க வேண்டிய அத்தியாவசிய ஊட்டச்சத்து. இது உடம்போட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. இது எதுலலாம் நிறைய இருக்குன்னு பார்த்தோம்னா சுண்டல், நிலக்கடலை, பருப்பு வகைகள், பால். பால் அப்படிங்கறத பாக்கெட் பாலை சொல்லலங்க, பசும்பாலை சொல்றேன். முடிஞ்ச வரை பசும்பால் குடிக்க பாருங்க. பாக்கெட் பாலும் பசும்பால் தானேன்னு சில பேர் நினைப்பீங்க. இதை பத்தி தனி டாபிக்கே பேசலாம், பின்னாடி பார்ப்போம். நம்பர் 2, விட்டமின் சி. இது நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, பப்பாயா, கீரை வகைகள் இதுலலாம் நிறைய இருக்கு. நம்பர் 3, ஜிங்க். இது கீரை வகைகள், நட்ஸ், காளான், சோயாபீன்ஸ் இதுலலாம் நிறைய இருக்கு. நம்பர் 4, அயன். இதுவும் கீரை வகைகள்ல நிறைய இருக்கு. பிளஸ் டேட்ஸ், கருவேப்பிலை இதெல்லாம் தினந்தோறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் சக்தி அதிகமா கிடைக்கும். நம்பர் 5, செலினியம். இது பூண்டுல நிறைய இருக்கு. மேல நம்ம பார்த்த எல்லா வகையான நியூட்ரிஷன்ஸையும் டெய்லி பேசிஸ்ல சேர்த்துக்கோங்க. நாக்கு ருசிக்காக சாப்பிடுறத கம்மி பண்ணிட்டு உடம்பு ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுங்க. ஏன்னா உங்க ஃபேமிலிக்கு நீங்க ரொம்ப முக்கியம். ஹெல்தியா சாப்பிடுவோம், ஹாப்பியா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.